அந்த அக்கறை எனக்கு இருக்காதா? என் பொண்ணுக்கு நானே ஒரு தப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேனா? என் மேல உங்க யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பெரியப்பா. அப்புறம் என்ன? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தானே நான் அவளுக்கு அமைச்சு கொடுக்கறேன். அது மட்டும் இல்ல, புவனேஸ்வரிக்கும் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. முன்னாடி ஏதோ கோவத்துல இருந்தா, ஆனா ஆனா இப்போ அவளே எல்லாத்தையும் மறந்துட்டு குடும்பம் ஒண்ணாகணும்னு நினைக்கிறா. நீ அதனால தேவையில்லாம கவலைப்படாத. அப்புறம் கதிரை தனியா பார்த்து பேச வேண்டாம். பெரியப்பா, அது வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் வேண்டாம். நீயும் அவனும் பேசுறத பசுபதியோ புவனேஸ்வரியோ பார்த்தா அது சரியா இருக்காது. உனக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஐயா, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. என்ன பரிகாரமா இருந்தாலும் உடனே பண்ணிடலாங்கய்யா. மாயா, ஆமா எதுக்கு இதெல்லாம் பாக்குறாங்க? கார்த்திக் சார் கூட நான் சந்தோஷமா இருப்பேன், அது எனக்கே தெரியுமே. இதெல்லாம் வேஸ்ட். அமைதியா இரு. ஜோசியரே, என்ன ஏதாவது பிரச்சனையா? மாப்பிள்ளையோட ஜாதகம் இருந்தா கொண்டாங்க. ஐயோ அத்தை, பாத்து நீ அத்தை, பாத்து ஜனகி. பாத்து பாத்துமா, மெதுவா வரமாட்டியா? இல்ல, ஒண்ணு இல்லங்க, ஒண்ணும் இல்ல. தனா, மெதுவா போ. ஏன் வேகமா ஓடுற? அப்பதான் சீக்கிரம் சுத்தி முடிக்க முடியும். நீ இவ்ளோ ஸ்பீடா நடந்தா காத்துல விளக்கு அணைஞ்சிரும். விளக்கு அணைய கூடாதுன்னு பெரியம்மா சொல்லிருக்காங்கல்ல. ஆமால. அம்மா. ஐயா வணக்கம்மா. வாங்கய்யா, வாங்க. நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணை கூட்டிட்டு வந்து விளக்கு போட சொல்லிருக்கேன். முதல்ல என்ன மன்னிக்கணும். நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேம்மா. பொய்யா? என்ன சொல்றீங்க? இந்த கோவிலுக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து விளக்கு போட வைக்கணும்னு சொன்னது பரிகாரத்துக்காக இல்லம்மா. உங்ககிட்ட
கொஞ்சம் தனியா பேசுறதுக்காக தான்மா. என்ன விஷயம்? இந்த கல்யாணத்துல பிரச்சனை எதுவும் வராதுன்னு நான் பொய் சொல்லிட்டேம்மா. உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறது மூலமா பல அசம்பாவிதம் நடக்க போகுதுமா. கதிர் சொன்ன மாதிரி தனா அந்த திவ்யா கிட்ட போய் பேசிருப்பாளா? தனா கிட்டயே கேட்டுடலாம். கார்த்திக் தான் கால் பண்றாரு. சரி, என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க கார்த்திக். மாயா, தனா எங்க இருக்கா? நாங்க கோயிலுக்கு வந்திருக்கோம். அவகிட்ட கொஞ்சம் போன் கொடு. ஏன், என்ன விஷயம்? என்ன புதுசா கேக்குற? அவகிட்ட பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன். போன கொடு. என்ன மாயா? தனா உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்றாரு. கொடு. ஹே, நீ கையில விளக்கு வச்சிருக்கல, அப்புறம் கால் பண்ண சொல்லவா? ஏய், பரவாயில்ல, நான் ஒரு கையில விளக்க புடிச்சுக்கிறேன். நீ போன கொடு. ஹலோ, சொல்லுங்க. நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன். சாரி சார், போன வீட்ல வச்சுட்டேன். அம்மா கூட கோயிலுக்கு வந்திருக்கேன். என்ன திடீர்னு? எல்லாம் அந்த கதிர்னாலதான்.